வெங்காய சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ஒரே ஒரு வெங்காயம் பெருசா எடுத்துக்கிட்டேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி வதக்கிக்கோங்க. அதோட சேர்த்து 3 காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு குட்டி தக்காளி மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு வச்சு அதையும் நல்லா இந்த இந்த சட்னியோட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன போட்டிருக்கோன்னா, வெங்காயம் போட்டிருக்கோம், மிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன், ஒரே ஒரு குட்டி தக்காளி, அவ்வளோ மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா பச்சை மிளகாய் ஒன்று வச்சு அதையும் நல்லா வதக்கி எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கு, அதை எடுத்து இதில் போட்டுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். சப்போர்ட் பண்ணுங்க.